உங்களுக்கு சிக்னல் கிடையாதுண்ணா ரைட்டில் திரும்புறதுக்கு? தெரியாத மாதிரி கேட்குறீங்கண்ணா. உங்களுக்கு இதில் எங்கே சிக்னல் இருக்குது? நீங்கள் நில்லுங்க, உங்களுக்கு க்ரீன் வந்தால் ரைட்டில் திரும்புங்க. இது பாருங்கள், உங்களுக்கு க்ரீன் வந்தால் ரைட்டில் திரும்புங்க. அண்ணா இங்கே ஒரு 50 மீட்டரில் தானே முன்னாடி யூட்டன் இருக்குது. அதில் போகிறதுக்குன்னு அது போட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தர் ரொம்ப நேரம் நிற்கிற ஒரு வண்டி அதில் போய் திரும்பட்டு நான் பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இஷ்யூ, மக்கள் ஏன் சிக்னலை ஓவர்ரன் பண்ணி போகிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த சிக்னலில் ரைட்டில் திரும்பக்கூடாது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த லெஃப்ட் வழியாக ஸ்ட்ரைட்டில் போய் ஒரு 50 மீட்டரில் யூட்டன் பண்ணி தான் வரணும். இதை ஓவர்ரன் பண்ணி ஏன் எல்லாம் ரைட்டில் போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ணா இந்த சைடில் தான் சிக்னல் இல்லையே, எல்லாருமே இந்த சைட்லேயே வரீங்க. யாராவது ஒருத்தராவது கரெக்டாக ஃபாலோ பண்ணால் பரவாயில்ல. நீங்கன்னு இல்லை, லாரி வந்தாலும் இதில் தான் நிற்கிது, மினி டோர் வந்தாலும் இதில் தான் நிற்கிது. ஆக்சுவலாக இவர் நேராக போகுதுன்னு நினச்சிருக்காரு. முன்னாடி இருக்க வண்டி ரைட் இண்டிகேட்டர் போட்டனாலே இவர் அதை ஃபாலோ பண்ணி ரைட்டில் வந்துருக்காராங்க. இதில் இந்த ஹைபீம் வேறு, ஹைபீம் எது ஹெட்லைட் எதுவுமே வித்தியாசம் தெரியாமல் வர்றாங்க. கட் ரோட்லேருந்து வரும்போது ஹைபீம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரைட்டில் தான் சிக்னல் கிடையாது, எப்படி போவீங்க? ரைட்டில் சிக்னல் கிடையாது, உங்களுக்கு ஃபுல்லாக ரெட்லேயே தான் இருக்கும், எப்படி போவீங்க? ஆப்போசிட்லேருந்து வண்டி வருது, என்ன பண்ணுவீங்க? இவங்க நைட்டில் தான் இப்படி வந்து ஓவர்ரூல் பண்ணுறாங்கன்னு தெரியாது. டே டைமில், வீக்கெண்டில், ஸ்கூல் டைமில் வந்து எல்லா டைமும் நினைக்கிறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் சிக்னல் ஓப்பன் ஆகும்போது இப்போ திரும்புகிற மாதிரி அவங்க ஆப்போசிட்டில் போய் ரைட்டில் போவாங்க. ஸோ இது ரொம்ப டேஞ்சரானது தான். இந்த சிக்னல் வயலேஷன் அவாய்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்க கேமரா மூலமாக எந்த வண்டி திரும்புதுன்னு பார்த்து அவங்க ஃபைன் போட்டால் மட்டும்தான் அதை அவாய்ட் பண்ண முடியும். அண்ணா இந்த ரைட்டில் சிக்னல் கிடையாதுல்ல, திரும்ப முடியாதுல்ல, ரைட்டில் ஃபுல்லாக ரெட்டே தான் இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் சிக்னல் வந்து இதில் தான் வருவீங்க. எல்லோரும் சிக்னலை வயலேட் பண்ணுறாங்கிறதுனால நீங்களும் அவங்க பின்னாடியே போகாதீங்க. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம். ஸோ ரூல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. தேங்க்யூ.